ஹலோ வீவர்ஸ், சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது? அதிலையும் சிம்மராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது? நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக நடந்து முடியுமா? நீண்ட நாட்களாகவே சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சில ஆசைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆசைகளானது இந்த ஜூன் மாதத்திலாவது நிறைவேற ஆரம்பிக்குமா? குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்குமா? நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடுமா? குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெற ஆரம்பிக்குமா? இல்லை என்றால் ஏதாவது தடைகளானது ஏற்படக்கூடுமா? வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கின்றதா? இல்லை என்றால் சற்று பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குமா என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த 31 நாட்களும் இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுங்க. அந்த வகையில தான் ஜூன் மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரே ராசியில 4 கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே ஒரே ராசியில 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்படும் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில சிம்மராசி நேயர்களுக்கு இனி நல்லதை கொடுக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரியனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சூரியனுடைய ஆசையால ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் சிரமங்களும் ஏற்படாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதமானது சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குங்க. சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரம் இருக்கும். தெளிவான மனதுடன் செயல்படுவீர்கள். கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலமாக ஆதாயத்தை காண்பீர்கள். எதிரிகளை வெல்வீர்கள். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வதிலேயும் ஆதாயம் காண்பதிலும் உங்களுடைய கவனமானது இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை காணலாம் என்றாலுமே நீங்க நிலைமையை நன்கு சமாளிப்பீர்கள். பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடனும் செயல்படுவீர்கள். உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் சிறப்பானதாக இருக்கக்கூடும். இந்த மாதம் மனதில் பதட்டங்கள் அதிகரித்து காணப்படுங்க. பணி நிமித்தமாக குடும்பத்துடன் நீங்க நீண்ட தூர பயணம் சென்று வருவீர்கள். மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இந்த ஜூன் மாதம் இருப்பாங்க. என்றாலுமே குடும்ப விஷயங்கள் காரணமாக சில தவறான புரிந்துணர்வுகளும் அவ்வப்போது ஏற்படலாங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உறவுல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நபரை நீங்க கண்டுகொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்க பயணம் மேற்கொண்டுட்டு வரலாங்க. காதலர்கள் தங்களுடைய உறவுல சில சோதனை கட்டங்களை கடக்க வேண்டியதாய் வரலாங்க. உங்களுடைய துணையுடன் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சில சங்கடமான சூழ்நிலைகளானது அவ்வப்போது ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலமாக உறவுல அமைதியானது இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமணத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு இது மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு நிதி நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதமானது உங்களுடைய பொருளாதார நிலையானது இந்த மாதம் சிறப்பானதாக இருக்குங்க. தந்தை இல்லைனா மூதாதையர் சொத்து மூலமாக நீங்க ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம், தொழில் மற்றும் பங்கு வர்த்தக மூலமாகவும் பண வரவானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்துடைய 2ஆம் பாதியில அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு பண வரவானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஜூன் 15க்கு மேல இன்னுமே பண ரீதியான ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீர்கள். மொத்தத்துல இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையானது அதிர்ஷ்டகரமானதாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத இல்லைன்னா மறைமுக
மறைமுக ஆதாரம் மூலமாக பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேவையை கருதி உங்களுக்கு செலவுகளும் இருக்கலாங்க. உத்தியோகம் நிமித்தமான பயணம் காரணமாக செலவுகள் அதிகமாகவே கொஞ்சம் இருக்கக்கூடும். பங்கு சந்தை முதலீடு மூலமாக இந்த மாதம் நீங்க லாபத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு உத்தியோகம் தொடர்ந்து பார்க்கும்போது உத்தியோகத்துல இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்க பணியிடத்துல கடின உழைப்பு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டு வருவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக பணியிடத்துல நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் பணியாற்றுவீர்கள். சாதுரியமாக செயல்பட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது மேம்படும். மறைமுக ஆதாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வருமானம் காரணமாக பணியிடத்துல சிக்கல்கள் வரலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குழுவாக பணியாற்றுவது நல்லது. தொழில அரசாங்கம் மூலமாக உபரி வருமானம் மற்றும் ஆதாயமானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளர்கள் அனுகூலமாக செயல்பட மாட்டாங்க. தொழில் நிபுணர்கள் வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலமாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய அதிகாரமும் ஆளுமையும் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதன் மூலமாக பல முன்னேற்றகரமான சூழலானது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த ஜூன் மாதமானது நீங்கள் தொழிலில் ஏற்றத்தை காணக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த மாதம் உங்களுடைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தொழில் மூலமாக பணப்புழக்கமானது சிறப்பானதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் போட்டியாளர்களை வெல்வீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்குங்க. நீங்கள் பொறுப்புடன் வலுவான தலைமை பண்புடன் செயல்படுவதன் மூலமாக தொழிலில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை காணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமானது சீரானதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய உணவு முறையில் எச்சரிக்கையுடன் இருந்துட்டு வந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். சில சமயங்களில் உங்களுடைய தந்தையின் உடல் நிலையானது பாதிக்கப்படலாம் என்பதால தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்து கொள்ளலாம். இதன் மூலமாக செலவுகளும் கொஞ்சம் கம்மியாகுங்க. அதே போல் உங்களுடைய தந்தைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நோயாளிகளாக இருந்தால் அவங்க சரிவர சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற சில விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணுங்க. இல்லை என்றால் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எலும்புகள் மற்றும் தசைகள் தொடர்பான எதிர்பாராத பிரச்சனைகள், சுளுக்கு போன்றவை ஏற்படலாம். தூக்கம் சற்று பாதிக்கடையலாம். ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாகத்தாங்க இருக்கணும். மற்றபடிக்கு தொழிலும் சரி, நிதி ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையும் சரிங்க, எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தால் தான் இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செய்துட்டு வர முடியும். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களால் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்தி அதுலேயும் உங்களால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாங்க. ஸோ இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் படிக்கக்கூடிய சிம்மராசி நேய மாணவர்களுக்கு பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களும் ஏற்படலாம். இந்த மாதத்தில் கல்வியில் ஒட்டுமொத்த வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கவனம் மற்றும் நினைவகத்தை தக்க வைக்கக்கூடிய திறனானது உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70% சிறப்பாகவே இருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை
கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.